யாரும் நம்மள கவனிக்கல. இதுதான் சரியான நேரம். எங்க அந்த உப்பு? வேதவள்ளி, உனக்கெல்லாம் கொஞ்சம் பத்தாது, அதிகமா தான் போடணும். கல்பனா, 1 2 3. என்னாச்சு? டென்ஷன்ல இருக்காங்க. என்னங்க, அடுப்பத்து வைங்க. சக்சஸ். கல்பனா, நீ கேடி பில்லா கில்லாடி ரங்காடி. யாரும் பார்க்காத நேரத்துல உப்பு அள்ளி போட்டு அசத்திட்டியே. வேதவள்ளி, உப்பு இல்லாத சாப்பாடு குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உப்பு அளவுக்கு அதிகமா இருக்கிற சாப்பாடு குப்பையோ குப்பை. உன் சமையல இன்னைக்கு காரி துப்ப போறாங்க. இன்னைக்கு சமையல் போட்டியிலையும் நான் தான் ஜெயிக்க போறேன். என்ன அடிபிடிச்ச வாசம் வருது? ஐயோ, நம்ம சாம்பார் தான். கேமராமேன், கேமரா கொஞ்சம் டைட்ல வச்சுக்கோங்க. ரோல் ஆக்ஷன். கண்டஸ்டன்ட்ஸ் லாஸ்ட் 3 minutes தான் இருக்கு. சோ கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. அதுவும் இல்லாம போட்டி முடிய போற நேரமும் வந்தாச்சு. சோ வேகமா பண்ணுங்க. ஏங்க, இது டேஸ்ட் பாருங்க. சூப்பர் கல்பனா, செம்மையா இருக்கு. பின்னிட்ட போ. தேங்க்ஸ்ங்க. ஏங்க, என்னங்க? கொஞ்சம் டேஸ்ட் பாருங்க. மேல இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்களே பாருங்க. இல்லங்க, தாளிச்சு கொட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதான் நான் வீக்குங்க. நீங்களே பாருங்க. சரி. ஐயா, என்னங்காச்சு? ரியாக்ஷன் ஒரு மாதிரி இது. நான் போனதுக்கு அப்புறம் சாம்பார்ல உப்பு போட்டீங்களா? சத்தியமா அந்த சட்டி பக்கத்துல நான் வரவே இல்லைங்க. என்னாச்சு? இல்ல, சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்கு. நான் இவ்வளவு உப்பு போடவே இல்லைங்க. என்னங்க சொல்றீங்க? காட்டுங்க. அப்பா, சாம்பார்ல உப்பு இல்லங்க. உப்புல தாங்க சாம்பாரே எரியுது. ஐயோ கல்பனா, தண்டனக்கா நக்கா நக்கா தண்டனக்கா நக்கா. ஏண்டா நாகராஜ் வேதவள்ளி டென்ஷன்ல இருக்காங்க? தெரியலையேப்பா என்னன்னு. என்னங்க, இப்ப என்னங்க பண்றது? ஐயோ, உப்பு இல்லாம உரப்பு இல்லாம இதை விட கேவலமா இருக்கும். அப்படின்றீங்க? அப்ப என்னதான் பண்றது? இப்ப என்னங்க பண்றது? சரியா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. சோ டீம்ஸ் ஹரி அப். ஏக்கா இருங்க. ஒரு நிமிஷம் இருக்கு, நான் பாத்து உடுக்கா. ஐயோ பாவம், என்ன பண்றதுன்னு தெரியாம வேதவள்ளி முழிக்கிறாளே. இந்த சாம்பாரை நீங்க பரிமாறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவள்தான் பங்க மாதிரி இதுங்க கொமட்டின்னு வருது. வெற்றி 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 வெற்றி. என்ன பண்றது இப்போ? ஐயோ, இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. என்னாச்சு? ஏன் நாகராஜ் வேதவள்ளி டென்ஷன்ல இருக்காங்க? 10 9 8 7 6 5 4 3 2 1 ஸ்டாப். டைம் அப். டைம் அப்.
வேதவழி வேதவழி ஸ்டவ் ஆஃப் பண்ணு. சோ வியூவர்ஸ், நம்ம ரெண்டு டீம்ஸும் ரொம்ப அழகா சமைச்சு முடிச்சிட்டாங்க. ரிசல்ட்ஸை பார்க்கிறதுக்கு ஓவர் டு தி டைனிங் டேபிள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழா, தமிழகத்தின் தம்பதியர்களுக்கான ஒரு மாபெரும் நவராத்திரி போட்டி. வெல்கம் பேக் டு ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழா. இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம ரெண்டு கண்டஸ்டன்ட்ஸும் ரொம்ப சூப்பரா சமைச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க எப்படி சமைச்சிருக்காங்க, இந்த சமையல் போட்டியில யார் அதிக மார்க்ஸ் வாங்க போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நம்ம செலிபிரிட்டி ஜட்ஜஸ் தான் வர சொல்லணும். சோ ரிசல்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம செலிபிரிட்டி ஜட்ஜஸ் வர சொல்லலாமா? சோ நவராத்திரி திருவிழாவின் இரண்டாம் நாளான இன்னைக்கு நடந்த சமையல் போட்டியை ஜட்ஜ் பண்றதுக்காக here we welcome. யார் வர போறாங்கன்னு தெரியலையே. சல்சா மணி. வெல்கம் சல்சா மணி. ஹாய் சுத்தி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் எவரிவன். வெல்கம். ஆமா, இப்போ நான் என்ன பண்ணோம்? இங்க இருக்கிற எங்க ரெண்டு டீம்ஸும் ட்ரெடிஷனலான சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் உங்களுக்காக குக் பண்ணி ரெடியா இருக்காங்க. நீங்க அதை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு மார்க்ஸ் கொடுக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க மணி. வழக்கமா என்ன எல்லாரும் ஒரு டான்ஸ் ஷோக்கு தான் ஜட்ஜா கூப்பிடுவாங்க. நீங்க என்னன்னா புதுசா ஒரு சமையல் போட்டிக்கு ஜட்ஜா கூப்பிட்டுருக்கீங்க. அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்ன காரணம்? உங்களுக்கும் சாப்பாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. எனக்கும் சாப்பாட்டுக்கும் கனெக்ஷனா? என்னது அது? மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி ஷோல 10 நிமிஷத்துக்குள்ள கொடுத்த எல்லா டிஷ்ஷஸையும் மிச்சம் வைக்காம நீங்க மட்டும் தான் சாப்பிட்டு முடிச்சீங்க. ஓயா. ஆமால, பயங்கரமா சாப்பிட்டாரே. சாப்பாடுக்கு எனக்கு இப்படி ஒரு கனெக்ஷனா? டு பி வெரி frank, I am a very good eater. ரிசல்ட் சொல்ல நான் ரெடி. போலாமா? ஓகே டீம்ஸ், ரிசல்ட்ஸ்க்கு போயிடலாமா? போலாம் போலாம் போலாம். முதலாவதா கலக்கல் கல்பனாவோட டீம். இவங்க தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. இவங்க சமைச்ச சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வாங்க சார், வாங்க 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 சார், வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு வணக்கம் சார். ஹாய் ஹாய் ஹாய். ஹாய் வணக்கம் சார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடில நீங்களும் உங்க வைஃபும் சூப்பர். thank you. உங்க ஜல்சா டான்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜல்சாவா? ஏய், அது ஜல்சா டான்ஸ் ரெடி. சல்சா. அதாங்க சால்சா. டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல உங்க கொரியோகிராஃபி சூப்பர். தேங்க்ஸ்ங்க, தேங்க்ஸ். சாமானியமான ஜனங்க யார் வேணாலும் டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல பங்கு பெறலாமா? வாய்ப்பு இல்லாம இருக்கிற திறமையான சாமானியமான மக்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணுன்றதுதான் அந்த ஷோட நோக்கமே. சூப்பருங்க. கல்பனா, அப்ப அடுத்த சீசன்ல நீ டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? கல்பனா அண்ட் டீம், இப்ப நீங்க சமைச்சத சல்சா மணிக்கு பரிமாறுங்க. அவர் உங்களுக்கு ரிசல்ட் சொல்லுவாரு. ஓகே. ப்ளீஸ் பீ சீட்டட் சார். ஓகே. கல்பனா. ஏய், கல்பனா. என்னங்க? பரிமாறு சொல்றாங்கல்ல, பரிமாறு. சாப்பிடுங்க சார். வெண்டைக்காய் பொரியல் and அவியல். Awesome. சார், thank you சார். Thank you very much. ஆஹா, வெண்டைக்காய் ஃப்ரை இஸ் யம்மிங்க. Thank you. சாம்பார்லயும் வெண்டைக்காவா? வெண்டைக்காய் சாம்பார் இஸ் மை ஃபேவரட் டிஷ்ங்க. Oh.
சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கு. உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. ட்ரெடிஷனல் டேஸ்ட்ங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனா குக் பண்ணும்போது கவனிக்காம விட்டீங்களோ? லேசா அடி பிடிச்ச மாதிரி இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த வாசமும் அடி பிடிச்ச டேஸ்டும் கலந்த மாதிரி இருக்கு. இல்லங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அடி பிடிக்கவே இல்லங்க. நான் வேணும்னா சாம்பார் பண்ண பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து காட்டட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம். ஐ ஜஸ்ட் டோல்டுங்க, அவ்வளவுதான். மத்தபடி உங்களோட குக்கிங் இன்னைக்கு ஆசம் ஆசம் ஆசம். சரி, அப்ப நம்ம மார்க்ஸ் போயிடலாமா? இல்ல, அதுக்கு முன்னாடி வேதாஜி வாரியர்ஸ் குக் பண்ணதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் சொல்லிடுங்க. ஹாய். ஹலோ ஹாய் சார். சார்லாம் கூப்பிட வேணாம், மணினே கூப்பிடுங்க. மணி. வேதா அண்ட் டீம், உங்களோட சமையல பரிமாறுங்க. ஓகே. ஏன் வேதவழி நாகராஜ் டென்ஷனாகவே இருக்காங்க? சாப்பிடுங்க. தேங்க்யூ. நமக்கு ஆசம் ஆசம்னு சொன்னாரு, இவங்களுக்கு மோசம் மோசம்னு சொல்ல போறாரு. அவியலன் பொரியல் செம்ம டேஸ்ட்டுங்க. தேங்க்ஸ். வாவ், கர்ணக்கிழங்கு ஃப்ரை. வா, வாட் a மசாலா காம்பினேஷன்ங்க. வெரி டேஸ்டி. யோ மணி, அவியலும் பொரியலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கெட்ச் அவியலுக்கு இல்ல, சாம்பாருக்கு. அடுத்தது சாம்பார். கரிக்குதா? உப்பு கரிக்குதா? காரி துப்பணும்னு தோணுதா? வாவ் 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 வாவ். வாட் a டேஸ்ட்ங்க. ஐய, இந்த ஆள் என்ன நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இவருக்கு ரொம்ப உப்பு பிடிக்குமோ? உண்மையை சொல்லணும்னா நல்ல பாகமா இருக்கு. உண்மையான ட்ரெடிஷனலான சாம்பார்னா அது இதுதாங்க. பெர்ஃபெக்ட். என்ன இந்த ஆள் இப்படி சொல்றாரு? இவருக்கு நாக்கு செத்து போச்சா? ஒருவேளை அந்த டீம் கிட்ட லஞ்சம் வாங்கியிருப்பாரோ? வாங்கியிருந்தாலும் வாங்கியிருப்பாரு. உண்மையை சொல்லணும்னா சாம்பார்னா இதாங்க சாம்பார். சும்மா நச்சுன்னு இருக்கு. தேங்க்ஸுங்க, நீங்க கொடுத்த ஐடியாவால தான் சாம்பார் ரொம்ப நல்லா வந்தது. தேங்க்யூ வேதாஜி, தேங்க்யூ. சரியா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. சோ டீம்ஸ் ஹரி அப். இந்த பருப்பு வச்சுங்க. பருப்பு. எந்த பருப்பு? அதாங்க அந்த சாதத்துல ஊத்தி நெய் ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னீங்களே, அந்த பருப்பு அது அங்கதான் இருக்கு. குக்கர். இப்ப எதுக்குங்க இது? ஷூ, கேள்வி கேட்காதீங்க, டைம் இல்ல. தொடங்க. என்ன பண்றீங்க? இருங்க. என்னங்க பண்றீங்க? இருங்களாங்க. சாம்பார் பொடி எங்க? இதா. என்னங்க பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு மேட்டர் தெரியுமா? சாம்பார்ல உப்பு அதிகமாயிடுச்சுன்னா இந்த வேக வச்ச பருப்பை சாம்பார்ல போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா உப்பை இது சரி பண்ணிடுமா.
அப்படின்னு யார் சொன்னா உங்களுக்கு? யார் சொன்னா பின்னா சீத்தமில்ல அஞ்சரை பெட்டின்னு ஒரு ப்ரோக்ராம் வருதுல, அதுல சொன்னாங்களே, நான் கேட்டேன். ஏன் எனக்கு தான் வேலை வெட்டியே கிடையாது, அதெல்லாம் உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பேன். கிளரிஃபை 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 கிளரிங் 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 யூ கலக்கிங் 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 சூப்பரா வரும். யூ கலக்கிங்க. டைம் அப். பாயசம் செம்மையா இருக்குங்க. தேங்க் யூ. மொத்தத்துல அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இருக்கு. தேங்க்யூ மணி. சோ நம்ம ஜட்ஜ் சமைச்ச எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. இப்போ ரிசல்ட்ஸ்க்கு போயிடலாமா? ஓகே. இந்த நவராத்திரி திருவிழா சமையல் போட்டியில முதல்ல கலக்கல் கல்பனா அண்ட் டீம்ஸ் வாங்கின மார்க்ஸை பார்த்துடலாம். கல்கல் கல்பனா டீம், உங்களோட மார்க்ஸ் சாம்பார்ல அந்த அடி பிடிச்ச ஸ்மெல் மட்டும் இல்லைனா ஐ would have given you full marks. நேத்து கோல போட்டியில 9 மார்க்ஸ் வாங்கின கல்பனா டீம் இன்னைக்கு வெறும் 7 மார்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வேதாஜி அண்ட் டீம்ஸ் என்ன மார்க்ஸ் வாங்க போறாங்கன்றத பார்க்கலாம். மணி ரிசல்ட் சொல்லுங்க. இந்த டீமுக்கான மார்க்ஸ் ஆசமா குக் பண்ண இந்த டீமுக்கு ஆசமான மார்க்ஸ். வேதாஜி சூப்பர் சூப்பரோ சூப்பர் சூப்பர் சூப்பர். மணி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூ so much. சோ நேத்து வெறும் 6 மார்க்ஸ் வாங்கியிருந்த வேதாஜி அண்ட் டீம் இன்னைக்கு அடி தூளா 9 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இதுதான் செம்மையான கம்பேக்னு சொல்லலாம். இவ வேற சும்மா சும்மா அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு வெறுப்பேத்துறா. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. எனக்கு ஒரு ஷோக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். தேங்க் யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க் யூ Thank you so so much. much. Thank you. Thank you. Thank you. Thank you sir. Thank you so much. சோ இதோட நம்ம இன்னைக்கு ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு நிமிஷம். நீங்க ஷோவை முடிச்சிட்டீங்க. நேத்திக்கு மார்க் கொடுத்தீங்க, இன்னைக்கு மார்க் கொடுத்தீங்க. ஆனா ஒரு ஸ்கோர் போர்டுல இந்த மார்க் எல்லாம் தெளிவா காட்டினா தானே அம்சமா இருக்கு. அந்த போர்டை நான் ரெடி பண்ணிருக்கிறேன். வீரையா, ஐயா, நட்ராஜ் போய் எடுத்துட்டு வாங்க போர்டை. ஓகே ஓகே ஓகே. வருது பாருங்க. கம்பீரமா, Sir? இந்த போர்டை தான் நான் சொன்னேன். ஓகே சார். அப்பா அது உங்க கையாலே ஓபன் பண்ணுங்க. சரி, நானே ஓபன் பண்ணிடுறேன். எப்படி பாத்தீங்களா? இந்த ஸ்கோர் போர்டுல தினம் நீங்க என்ன மார்க் கொடுக்குறீங்களோ அதை என்டர் பண்ணணும். ஓகே சார். ஓகே, அப்படியே இன்னைக்கு மார்க்க உங்க கையால நீங்களே அப்டேட் பண்ணுங்கப்பா. செய்துட்டா போச்சு. முதல்ல கலக்கல் கல்பனா சுந்தர் டீம் இன்னைக்கு வாங்கின 7, நேத்து வாங்கின 9, மொத்தம் 16. அடுத்தது வேதாஜி நாகராஜ்ஜி ஆமா அப்பாஜி. இன்னைக்கு வாங்கின 6. ஆ. எவ்வளவு? அது 9. இன்னைக்கு வாங்கின 9, நேத்து வாங்கின 6, மொத்தம் எவ்வளவு? நீங்க டைம் கொடுங்க. 6 + 15. 15. ஓகேயா? இனிமே ஃபைனல்ஸ் வரைக்கும் தினம் என்ன மார்க் வாங்குறாங்களோ அது இந்த போர்டுல என்டர் பண்ணணும். சரியா? Okay. அப்பீர்மா, இப்போ நீங்க முடிச்சுக்கலாம். ஓகே சார். கல்பனா கவலைப்படாத, இப்போவும் நீ தான் டாப்ல இருக்க. சோ வியூவர்ஸ், ஜீ தமிழ் வழங்கும் நவராத்திரி திருவிழாவோட சமையல் போட்டி இதோட முடிவடையுது. மீண்டும் நாளை காலை மிக முக்கியமான சுவாரஸ்யமான மாறுவிட போட்டியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை விடை பெறுவது உங்கள் ஸ்ருதி. Bye. Bye.